தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக திகழும் பூஜா ஹெக்டே தற்போது விஜய் ஆண்டனி நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பை முடித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்து வரும் காஞ்சனா 4 படத்தில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூஜா ஹெக்டேவின் அடுத்த படம் குறித்து சினிமா வட்டாரங்களில் ஒரு ஹாட் அப்டேட் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு இட்லி கடை என்ற ஹிட் படத்தை கொடுத்த நடிகர் தனுஷுடன் பூஜா ஹெக்டே இணைந்து நடிக்கவிருக்கிறார் என்ற தகவல் பரவி வருகிறது. இதோடு இவர் நடிப்பை மட்டுமல்லாமல் ஸ்பெஷல் சாங் ஒப்பந்தங்களிலும் மின்னுகிறார். தற்போது அல்லு அர்ஜுன் மற்றும் மோனிகா அட்லி கூட்டணியில் உருவாகி வரும் AA22XI படத்தின் உருப்பாடலுக்கு பூஜா ஹெக்டே கமிட் ஆகி அதற்காக வூப்பிங் ரூபாய் 5 கோடி சம்பளமாக பெறவிருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிப்பை தாண்டி பூஜா ஹெக்டே பல்வேறு வணிக துறைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இவரது மாத வருமானம் மட்டும் ரூபாய் 50 லட்சம் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சொத்து முதலீட்டிலும் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகிறார். மும்பையில் ரூபாய் 45 கோடி மதிப்புள்ள 4000 சதுர அடியில் அமைந்த பங்களா, அதேபோல் பந்த்ரா பகுதியில் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான அபார்ட்மெண்ட்டையும், ஹைதராபாத்தில் ரூபாய் 4 கோடி மதிப்பிலான வீட்டையும் வாங்கியுள்ளார். கார்கள் விஷயத்தில் கூட இவரது லக்ஸுரி தேர்வு ரசிகர்களை வியக்க வைக்கிறது. ரூபாய் 4 கோடி மதிப்பிலான ரேஞ்ச் ரோவர், ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான ஆடி, ரூபாய் 2 கோடி மதிப்பிலான போஷ் கயன், மேலும் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான ஜாகுவார் கார்களையும் பூஜா ஹெக்டே தற்போது வைத்திருக்கிறார். தொழிலிலும் தனி வாழ்க்கையிலும் பிரகாசமாக வலம் வரும் பூஜா ஹெக்டே இப்போது தென்னிந்திய சினிமாவின் அதிக வருமானம் பெறும் நடிகைகளில் ஒருவராக திகழ்கிறார்.